இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போலி உயில் மூலம் நில மோசடியில் ஈடுபட்டவர்கள் கைது. சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி அரசு அதிகாரிகள் மீதான புகார்கள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. ஆளுநரின் அதிரடி நடவடிக்கையால் அரசு வட்டாரங்களில் பரபரப்பு. புதுச்சேரியில் கொசுக்களை கட்டுப்படுத்த ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணி. முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் தொடங்கி வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வலியுறுத்தல். இருசக்கர வாகனம் மோதி புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய காவலருக்கு கைமுறிவு. வாகன சோதனையின் போது ஏற்பட்ட பரிதாபம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போலி உயில் மூலம் கோயில் மற்றும் தனியார் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படுவது குறித்த வழக்கில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் கோயில் நிலம் மற்றும் தனியார் நிலத்தை சிலர் போலி உயில் தயாரித்து உழவர்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சிபிசிஐடி பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி சாரம் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனியார் இடத்தை போலி உயில் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மனைவியை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களுக்கு போலி ஆவணங்கள் வழங்கி உதவியதாக பத்திர எழுத்தர் மணிகண்டன், சித்தார்த்தன், மஞ்சினி ஆகியோரை சிபிசிஐடி பிரிவினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் மீதான புகார்கள் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிக்கை கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை அரசு துறை அதிகாரிகள் மீது பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. சிலர் மீது துறை ரீதியிலான விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகைகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் பலர் மீதான விசாரணை இன்னும் தொடங்காமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளன. நிலையில் சமீபத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு அதிகாரிகள் மீதான புகார்கள் குறித்து விவரங்களை கேட்டுள்ளார். இதனால் அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து புதுவை அரசின் சார்பு செயலர் கண்ணன் அரசு துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் கொசு தொல்லைகளை கட்டுப்படுத்தவும் கொசுக்களால் பரவும் நோய்களான டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா முதலான நோய்களை கட்டுப்படுத்தவும் இது தொடர்பான விழிப்புணர்வினை மக்களுக்கு ஏற்படுத்தவும் புதுவை மாநில முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள், மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்டு இந்த இடங்களில் இயந்திரங்கள் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. கொசு லார்வாவை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி ஆனது மத்திய அரசின் விசிஆர்சி அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சவுந்தரராஜன் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கோவிந்தன் மற்றும் காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் கோரிமேடு எல்லையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தமிழக பகுதியில் இருந்து ஒரு வாலிபர் வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்ததாக தெரிகிறது. காவலர் விஜய் அந்த வாலிபரை நோக்கி கை நீட்டி இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றார். ஆனால் அந்த வாலிபர் வந்த இருசக்கர வாகனம் காவலர் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி விழுந்த காவலர் விஜயின் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வலியால் அலறி துடித்த அவரை உடனடியாக சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு கையில் கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே காவலர் மீது மோதிய இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை மடக்கி விசாரித்த போது அவர் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த மூர்த்தி என்பதும் போர்வெல் தொழிலாளியான அவர் பணி முடித்து வீடு திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்ததாக தெரிய வந்தது. இதுகுறித்து கோரிமேடு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மொத்தம் 243 இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கு புதுச்சேரியில் நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களும் MCCயில் பதிவு செய்திருந்தனர். இதையடுத்து கடந்த 21, 22ஆம் தேதிகளில் இடஒதுக்கீட்டு பணிகள் நடந்து MBBS முதல்கட்ட கலந்தாய்வு பட்டியல் MCCயால் வெளியிடப்பட்டது. அதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 64 இடங்களில் 60 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். இதில் 9 இடங்களை வெளிமாநில மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர் என சர்ச்சை கிளம்பியுள்ளது. இவர்களில் 5 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் 4 பேர் கேரளத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்களின் பெயர்கள் 2 மாநில அரசுக்கான இடஒதுக்கீட்டில் நீட் தரவரிசை பட்டியல் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் இரட்டை குடியுரிமை மூலம் புதுச்சேரி மாணவர்களுக்கு சேர வேண்டிய இடங்களை பறித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே தற்போது இடஒதுக்கீடு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு விரைவில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற உள்ளது. இந்த 9 மாணவர்களின் சான்றிதழை ஆய்வு செய்து ரத்து செய்ய வேண்டும் என சென்டாக் மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.
புதுச்சேரி திருபுவனை அருகே தனியார் தொழிற்சாலையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அருகே சன்னியாசிக்குப்பம் பகுதியில் வாகனங்களுக்கு பிரேக் இயந்திரம் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நிலையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த காப்பர் கேன்களை ஊழியர்கள் சரிபார்க்க பணியில் ஈடுபட்டிருந்த போது 18 கேன்கள் குறைவாக இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக தொழிற்சாலை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் திருபுவனை காவல்துறையினர் தொழிற்சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 மற்றும் 16ஆம் தேதி தொழிற்சாலைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தொழிற்சாலையில் மதில் சுவர் வழியாக உள்ளே வந்த 2 மர்ம நபர்கள் அங்கிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 காப்பர் கேன்களை முகமூடி அணிந்து திருடிச் சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான இடஒதுக்கீட்டு விவரங்களை சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவையில் இந்த ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையை பொறுத்தவரை அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரி, கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரி, காரைக்கால் அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரி ஆகிய 3 அரசு கல்லூரிகளும் 10 தனியார் நர்சிங் கல்லூரிகளும் உள்ளன. நிலையில் இந்த கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர அரசு, நிர்வாகம், சுயநிதி, அயல்நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு, ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு விவரங்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு அல்லாத படிப்புகளுக்காக 2வது கட்ட கலந்தாய்வுக்கு மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்கள், கல்லூரிகளை செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்குள் தேர்வு செய்யலாம் என சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உலகம் முழுவதிலும் ஆண்களின் மரணத்திற்கான 2வது மிகப்பெரிய பொதுவான காரணமாக இருப்பது புராஸ்டேட் புற்றுநோய் என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலும் இந்த புராஸ்டேட் அதிகரித்து வருகிறது. அதற்கான விழிப்புணர்வு, அந்த நோயை கண்டறிவதற்காக மற்றும் சிகிச்சையளிப்பதற்கான வசதிகள், உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவையும் தற்போது அதிகமாகியுள்ளன. இது குறித்து புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையின் தகவல் மையத்தில் யூராலஜி முதுநிலை மருத்துவர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், இந்த நோய் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், குடும்பத்தில் புராஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட முன்னோர்கள், ரேஸ் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு வரும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் வெளிப்படும் விதங்களாக அறிகுறி இல்லாமல் இருத்தல் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்றும், ஆனாலும் வழக்கமான பிஎஸ்ஏ பரிசோதனை மூலம் அறியப்படும் என கூறியுள்ளார். சில சமயங்களில் வீக்கம் புராஸ்டேட்டில் ஏற்படலாம் என்றும், இது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மெதுவாக சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழித்த பிறகும் முழுவதும் சிறுநீர் வெளியேறாத உணர்வு, சிறுநீருடன் இரத்த கசிவு உட்பட பல்வேறு காரணங்கள் ஏற்படலாம் என கூறியுள்ளார். மேலும் யூராலஜிஸ்ட் மூலம் அவரது மருத்துவ பின்னணி அறியப்படும் என்றும், உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் கூறியுள்ள அவர், டிஜிட்டல் முறையில் புராஸ்டேட்டின் டிஜிட்டல் ரெக்டல் பரிசோதனை நடைபெறும் என கூறியுள்ளார். புராஸ்டேட் புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஆபத்து இருந்தால் கட்டாயம் இந்த ஸ்கிரீனிங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், ஆரம்ப காலத்திலே கண்டறிவதும் நல்ல சிகிச்சை அளிப்பதும் புராஸ்டேட் புற்றுநோய்க்கு நல்ல தீர்வை அளிக்கும் என மருத்துவர் ரமேஷ் தெரிவித்தார். இந்த புராஸ்டேட்ன்றது வயசாக ஆக ஆம்பளைங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால கொஞ்சம் பெருசாகும். பட் இந்த புராஸ்டேட்ன்றது கேன்சர்னாலையும் பெருசாகலாம். இந்த கேன்சரா இல்ல நார்மல் ஏஜிங் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சில டெஸ்ட் பண்ணு. அதாவது 2த்துக்குமே ஒரே மாதிரியான அறிகுறி தான் இருக்கும். அதனால யார் ஒருத்தர் 50 வயசுக்கு மேல யூரின் போறதுல ப்ராப்ளம் இருக்கு, அதாவது யூரின் ஸ்லோவா போகுது, இல்ல முக்க வேண்டியதா இருக்கு, போயிட்டா திரும்பி ஃபுல்லா போன மாதிரி இல்லை, ராத்திரி 2-3 வரைக்கும் மேல எழுந்துக்கிறேன், இல்லை யூரின் போகும்போது எரிச்சல், ரத்தம் போகுது அப்படின்னா டாக்டர் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சரும் இந்த ஏஜ்னால வர ப்ராஸ்டேட் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்கலாம், இல்லை தனியாகவும் இருக்கலாம். அதனால 50 வயசுக்கு மேலே இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ப்ராஸ்டேட் செக் பண்ணுறது நல்லது. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது ஒரு சில பேருக்கு அதிக வர வாய்ப்பு உண்டு. அதாவது இப்போ ஃபேமிலியில் ஒருத்தருக்கு 50 வயசு கம்மியாக ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிக சாய்ஸ் உண்டு. அதனால எல்லா ஆம்பளைங்களும் 50 வயசுக்கு மேலே ப்ராஸ்டேட்டை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதில் புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேரிடம் 13.74 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் காவல்துறை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பத்தை சேர்ந்தவர் அசோக்குமார். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டதாக தெரிகிறது.
அவர் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் அதனால் ஆதார் எண், தொலைபேசி எண் தடை செய்துள்ளதாக அசோக் குமாரிடம் கூறியுள்ளார். இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிகிறது. அதற்கு பயந்த அசோக் குமார் 13 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் தர்மாபுரி பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளதாக தெரிகிறது. அதை நம்பி முத்துக்குமார் அவர் 74,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகிறது. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் உப்பளம் விளையாட்டு மைதானம் 12 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் கடந்த 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த விளையாட்டு மைதானத்தில் 400 மீட்டர் ஓடுதள பாதை, புல்வெளி மைதானம், வீரர்கள் தங்கும் இடம், 1000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் பார்வையாளர்கள் கூடம் உள்ளன. இதேபோல் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கமும் ஹாக்கி மைதானமும் தனியாக உள்ளது. மேலும் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியும் இயங்கி வருகிறது. இங்கு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியிருந்து பல்வேறு போட்டிகளுக்கு பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தை முழுமையாக புனரமைக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தை சீரமைக்கும் பணி, ஏசி வசதியை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான வேலையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்தபடியாக விளையாட்டு மைதானத்தில் வீரர் வீராங்கனைகளுக்கான குடிநீர், கழிவறை, மின்கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளும், பாதுகாப்பு, கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தொடர்ந்து ஹாக்கி, கால்பந்து மைதானத்தை சீரமைக்கும் பணியும் நடைபெறுகிறது. இந்த பணிகள் அடுத்த மாதம் முடிவடையும் என விளையாட்டுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 36 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னலாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்றச்சம்பவங்களை தடுக்க சாலைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு பொதுக்குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரப்பாளையம் கல்கி கோவில் சோழன் நகர் அருகே உள்ள முந்திரி தோப்பில் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் ராம்குமார் மற்றும் தமிழ்நாடு ஷெட்யூல்ட் டிரைப்ஸ் முதன்மை செயலாளர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலையும் இந்த கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கிராம பகுதியில் காட்டுநாயக்கன் பழங்குடி சமூக மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இதில் புதுச்சேரியில் உள்ள காட்டுநாயகன் சமூக மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசாங்கம், புதுச்சேரி அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இதில் புதிய நிர்வாகிகளாக சட்ட ஆலோசகராக கோதண்டபாணி, ஆலோசகராக டாக்டர் ராம்குமார், முதன்மை தலைவராக மனோகர் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால் காட்டுநாயக்கன் சமுதாய வளர்ச்சிக்கும், சமுதாய ஒற்றுமைக்கும், சமுதாய கட்டுப்பாடுக்கும் அனைவரும் பாடுபட வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.